Good morning students. Today we are going to see the topic is quantum mechanical model of atom, the Schrödinger equation. Okay va? Schrödinger equation பத்தி தான் பார்க்க போறோம். இந்த Schrödinger equation என்ன சொல்றாங்க? The motion of object that we come across in our daily life we can be well described using the classical mechanics which is based on the Newton's law of motion. Okay va? நம்ம already ஒரு objects ஓட motions we are going to see in the Newton's law of motion. In the classical mechanics the physical state of particle is defined by the position and the momentum. Okay, when the classical mechanics நம்ம already பார்த்த uncertainty principle you explain in the position and the momentum of the particle. What is the position and the momentum means what is the speed of the particle explain in the Heisenberg uncertainty principle. We can predict the future state of the system based on the force acting it's using the classical mechanism. However, according to the Heisenberg uncertainty principle, both these properties cannot be measured simultaneously with the absolute accuracy for the microscopic particles such as the electrons. Okay, in the Heisenberg uncertainty principle you explain you do not consider the absolutely consider the uncertainty அதாவது accurately you do not measure the position and the momentum in the same time. பொசிஷனையும் மொமெண்டத்தையும் நீ என்ன செய்ய முடியாது, ஒரே நேரத்தில் ஒரு எலக்ட்ரான்ஸோட பொசிஷனையும் மொமெண்டத்தையும் ஒரே நேரத்தில் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு யார் சொன்னது? இந்த ஹைசன்பர்க் வந்து சொன்னார். ஆனால் பொசிஷனை கண்டுபிடிச்சின்னா பொசிஷனை வச்சு என்ன செஞ்சலாம், மொமெண்டம் கண்டுபிடிக்கலாம், மொமெண்டத்தை வச்சு பொசிஷனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணது. த டூயல் நேச்சர் ஆஃப் த மேட்டர் விச் இஸ் த சிக்னிஃபிகன்ட் ஃபார் த மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கல் அண்ட் த கன்சிக்வன்ஸ் இட்ஸ் ஃபெயில் டு எக்ஸ்பிளைன் த மோஷன்ஸ் ஆஃப் த மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கல் பேஸ்டு ஆன் த ஹைசன்பர்க் principle and the dual nature. Heisenberg principle and the dual nature. Heisenberg principle and the dual nature of the microscopic particle, a new mechanics is called as the quantum mechanics was developed. ஓகேவா? இப்போ இங்கே இந்த ஹைசன்பர்க் பிரின்சிபலும் டூயல் நேச்சரையும் வச்சு என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா ஒரு நியூ மெக்கானிக்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. ஒரு ஃபார்முலா வச்சு இதை வச்சு என்ன செய்கிறாங்க, ஒரு புது மெக்கானிக்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நம்ம பார்த்த மாதிரி ஆல்ரெடி உனக்கு தெரியும் ஒரு நியூக்ளியஸ்னால் எப்படி இருக்கும், ஒரு ஆட்டம்னா எப்படி இருக்கும், உள்ள நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்ஸ் என்ன செஞ்சிட்ருக்கோம், பர்டிகுலர் பாதையில் என்ன செஞ்சிட்ருக்கோம், சுற்றிட்டுருக்கோம். இதை வந்து கே செல் எல் செல், இதை ஃபஸ்ட்டு செல்லை கே எல் எம் என் செல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? கே செல் எல் செல் எம் செல்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இன் லோயர் கிளாஸ் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி த என்ன சொல்லுவோம், கே செல்லில் என்ன இருக்குது, இந்த செல்லில் என்ன செஞ்சிட்ருக்கு, எலக்ட்ரான் சுற்றிட்டுருக்கு அப்படின்றத நம்ம என்ன செய்வோம், டினோட் பண்ணுவோம். அடுத்து என்ன சொன்னாங்க, இது பேர் தான் என்னது, ஸோ ஆர்பிட் அப்படின்றத சொன்னாங்க. ஓகேவா? அடுத்து ஆர்பிட்டல்னால் என்னென்னா, இந்த கே செல்லு வந்து ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப்பு, பி செல் வந்து என்னது, உனக்கு வந்து பி செல் வந்து என்னது ஒரு ஷேப்பில் வந்து சுற்றிட்டுருக்கும். இந்த ஷேப்பை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா இட்ஸ் கால்ட் அஸ் த ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த எஸ் ஆர்பிட்டல் எப்படி சுற்றிட்டுருக்குன்னா ரவுண்ட் ஷேப்பில் சுற்றிட்டுருக்கக்கூடிய இந்த ஆர்பிட்டலில் இந்த ஆர்பிட்டலுக்குள்ளே ஃபுல்லாகவே என்ன செய்யலாம், எலக்ட்ரான் வந்து சுற்றுறதுக்குரிய சான்சஸ் இருக்கும். அப்போ அது என்ன நேச்சரில் சுற்றிக்கிட்டு இருக்கும்னா வேவ் கேரக்டராக இருக்கிறனால தான் என்ன செஞ்சிட்ருக்கோம், இந்த எலக்ட்ரான்ஸில் ஃபுல்லாக சுற்றிட்டுருக்கோம். அப்படின்றதுனால இங்கே அந்த வேவ் மெக்கானிஸை வச்சு யூ ஆர் கோயிங் டு கால் த குவாண்டம் மெக்கானிக்ஸை வந்து டெவலப் பண்ணுறாரு. யார்? எர்வின் ஸ்க்ராடிங்கர் எக்ஸ்பிரஸ் த வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஓகேவா? எதை டிபெண்ட் பண்ணி, அந்த எலக்ட்ரான்ஸோடைய ஒரு பேஸ்ட் ஆன் த எலக்ட்ரான்ஸோட வேவ்ஸ் நேச்சரை பேஸ் பண்ணி ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை க்ரியேட் பண்ணுறாரு. திஸ் ஈக்குவேஷன் டிட்டர்மைன் த சேஞ்ச் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் இன் ஸ்பேஸ் டிபெண்டிங் ஆன் த ஃபீல்ட் ஆஃப்
force in which the electron moves. ஓகேவா, அவர் எதை டிட்டர்மைன் பண்ணுறாருன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் சேஞ்சஸ் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் இன் ஸ்பேஸ். ஓகேவா, அது அந்த ஆர்பிட்டலில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த எஸ் ஆர்பிட்டல் ரவுண்ட் ஷேப்பில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய இதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான்ஸ். இதுக்குள்ளே சுற்றிட்டு இருக்குதுன்னா இந்த சுற்றிட்டு இருக்க எலக்ட்ரான்ஸ் மேலே சேஞ்ச் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் இன் ஸ்பேஸ் டிபெண்டிங் ஆன் த ஃபீல்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இந்த எலக்ட்ரான்ஸ் மேலே ஒரு ஃபீல்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து என்ன செய்யும், செயல்படும். இன் ஃபீல்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன் விச் த எலக்ட்ரான்ஸ் மூவ்ஸ். அந்த மூவ்ஸ் ஆகிருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் மேலே ஒரு ஃபீல்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து செயல்படும். அந்த ஃபோர்ஸை தான் என்ன செய்கிறாங்க, ஒரு கால்குலேட் பண்ணுறதுக்கு அதோட எனர்ஜியை ஃபோர்ஸ்னால் அந்த ஃபோர்ஸோட எனர்ஜியை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸோ யூ ஆர் கோயிங் டு கிரியேட் ஒன் ஈக்குவேஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. தட் ஈக்குவேஷன் த டைம் இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன். ஓகேவா, டைமாக என்ன செய்யாது சார், டு நாட் இண்டிபெண்டன்ட் த டைம் ஈக்குவேஷன். தட் Schrödinger only create that equation. So the equation is called as the Schrödinger wave equation. Okay, now you are going to see the Schrödinger wave equation. In the Schrödinger wave equation, first you are going to write one operators. Okay, H operator, H operator psi is equal to E psi அப்படின்றத கிரியேட் பண்ணுறாரு. H psi is the Hamiltonian's operator, psi is the wave function. இந்த psi தான் அந்த எலக்ட்ரான்ஸோட வேவ் ஃபங்க்ஷனை என்ன சொல்லுது, இண்டிகேட் பண்ணுது, வேவ் ஃபங்க்ஷன் அண்ட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பொசிஷன் ஆஃப் அ கோஆர்டினேட் இன் த பார்ட்டிகல்ஸ். ஓகேவா, எந்த பொசிஷனில் இது வந்து டினோட் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ பார்ட்டிகல்ஸ் டினோட்டட் அஸ் த எக்ஸ் ஒய் இசட். தி E is the energy of the வேவ் ஃபங்க்ஷன்ஸ். அந்த வேவ் ஃபங்க்ஷன்ஸோட எனர்ஜியை டினோட் பண்ணுறது தான் இ அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு ரைட் த வாட் இஸ் த இந்த சையோட வேல்யூ. சை எப்படி எழுதலாம்னா ஹச் சை இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஹச் ஸ்கொயர்ட் டிவைடட் பை 8 ஸ்கொயர்டு எம் டோ ஸ்கொயர்டு டிவைடட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் டோ ஸ்கொயர்டு divided by dou y squared plus dou squared dou z squared whole power plus v. This is the Hamiltonian psi oda values. Okay va, in the Hamiltonian psi values, so now we are going to substitute this is the equation 1, this is the equation 2. Now you are going to substitute this equation in this equation 1. You are going to substitute these values. அப்போ psiயோட வேல்யூ என்னது, psi minus h square divided by 8 squared m. So dou square divided by dou x squared plus dou square divided by dou y squared plus dou square divided by dou z squared plus v whole power this psi is equal to E psi. அப்படின்னு எழுதலாமா? This is the equation is equal to E psi. Now you are going to multiply the psi inside the psi. இது ஃபுல்லாத்தையுமே என்ன செய்கிறோம், psiயால் மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும், ஸோ மைனஸ் ஹச் ஸ்கொயர் டிவைட் பை 8 ஸ்கொயர்டு m dou squared psi divided by dou x squared plus dou squared psi divided by dou y squared plus dou squared psi divided by dou z squared plus b ஐயும் psiயால் மல்டிபிள் பண்ணணுமா, plus v psi is equal to E psi அப்படின்றது ஒரு ஃபார்முலா கிடைக்கும். ஓகேவா, இது ஃபுல்லாத்தையும் எதால் மல்டிபிள் பண்ணோம்னா you are going to divide this equation, you are going to multiple by the minus 8 squared m divided by h squared ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேவா, now we are going to multiple minus 8 மல்டிபிள். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறோம், மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 8 ஸ்கொயர்டு எம் டிவைடட் பை ஹச் ஸ்கொயர்டு
minus h square divided by 8 pi squared m dou squared psi divided by dou x squared plus dou squared psi by dou y squared plus dou squared psi by dou z squared. This term also you are going to multiply with the minus 8 pi squared m divided by h squared. Okay, so plus minus 8 pi squared m divided by h squared v psi. This term also you are going to multiply them minus 8 pi squared is equal to minus 8 pi squared m divided by h squared e psi. Okay, now we are going to write this equation. In the e psi is full cancel airo. Here you write dou squared psi divided by dou x squared plus dou squared psi by dou y squared plus dou squared psi by dou z squared. இந்த பை 8 பை ஸ்கொயர், இந்த 8 பை ஸ்கொயர் எம் ரெண்டு பக்கட்டும் காமனாக இருக்கிறனால ஒன்றை உள்ளே எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ இங்கே செய்யும் காமனாக இருக்குது, அப்போ செய்ய காமனாக எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ ப்ளஸ் 8 பை ஸ்கொயர்டு எம் டிவைடட் பை ஹச் ஸ்கொயர் காமனாக ஒன்று எடுத்துக்கலாம். இங்கே என்ன இருக்குது? இஸ் த ஈசை இ வந்து என்னது ப்ளஸ் உள்ளே வரும்போது ப்ளஸ்ஸாக இருக்குமா? சாரி, இ ப்ளஸ்ஸாக இருக்குமா? அப்போ இ மைனஸ், இங்கே மைனஸ் தானே இருக்குது, இ மைனஸ் வி காமனாக சை இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒன்றுமே இல்லை, ஸோ வி ரைட் த 0. This is the equation, Schrödinger wave equation. In the Schrödinger wave equation, the above Schrödinger wave equation is the explain பண்ணிருக்காங்க. In the above Schrödinger wave equation does not contain the time as a variable. ஓகேவா? இங்கே do not independent any time, டீன்ற டேர்மே இங்கே இல்லை. அப்போ வந்து டைம் வந்து இதை இண்டிபெண்ட் பண்ண முடியாது. this equation can be solved only the certain values of the the total energy. அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எம்ன்றது m is the mass of the electron, E is the energy, எனர்ஜியோட வேல்யூ. ஸோ சைன்றது இஸ் அ வேவ் ஃபங்க்ஷன், சை இஸ் த வேவ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து அப்படியே டெரிவ் பண்ணிட்டே போனோம்னா இந்த ஈக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷனில் ஈயோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ஸோ கேன் பி சால்வ்டு ஒன்லி த சர்டன் வேல்யூஸ் ஆஃப் த டோட்டல் எனர்ஜி. ஓகேவா? ஈன்றது இந்த சால்வ் பண்ணி அதோட டோட்டல் எனர்ஜியை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் த எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இஸ் குவான்டிடைஸ்ட். அப்போ த எனர்ஜி ஆஃப் த சிஸ்டத்தோட எனர்ஜியை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இந்த பெர்மிட்டட் டோட்டல் எனர்ஜிக்கு வேல்யூ, அந்த கண்டுபிடிச்சக்கூடிய அந்த வேல்யூஸ், தட் எனர்ஜி இஸ் கால்ட் அஸ் த ஐகன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கரஸ்பாண்டிங் வேவ் ஃபங்க்ஷன் ரீப்ரசன்ட் அந்த ஐகன் வேல்யூஸை வச்சு யூ ஆர் கோயிங் டு find out the atomic orbitals ஓட energy psi values, m values வந்து நீ என்ன செய்யலாம், v values you are going to find out this equation அப்படின்றத சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.